பார்த்தாலும் சபை. ஆனால் மனுஷகுமாரன் வரும்போது தேவன் ஒருத்தர் பார்க்குறாரு. அவருக்கு பிரியமாக நடக்கணும், அவருக்காக வாழணும், அவர் வரப்போகிறாருன்னு தலையை தூக்கி பார்க்குற கூட்டம் எத்தனை பேருங்க இருக்கீங்க? சாப்பிட்றது, வேலைக்கு போகிறது, சாப்பிட்றது, தூங்குறது, சாப்பிட்றது, கல்யாணம் பண்ணுறது, கல்யாணம் அட்டன் பண்ணுறது, வீட்டுக்கு வர்றது, தூங்குறது, சாப்பிட்றது, தூங்குறது, சாப்பிட்றது. எச்சரிக்கையாக இருங்க. இதுதான் ஆண்டவர் வர்ற நேரம். நல்ல கவனிங்க. ஆண்டவர் வரும்போது ஜனங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ மாட்டாங்க. இது எதுக்கு சொல்லி வச்சிருக்காரு? நீங்களும் நானும் வாழ்ந்து பரலோகம் போகணும்னு சொல்லி வச்சிருக்காரு. இடுக்கமான வாசல் வழியா போறவங்க சிலர்னு எதுக்கு சொல்லி வச்சிருக்காரு? எதுக்கு தெரியுமா? அந்த சிலர்ல நீங்க வந்துடணும், அதுக்கு சொல்லி வச்சிருக்காரு. இப்படிலாம் நாங்கள் சபையில் கேட்டதில்லையே. அதுக்கு தான் நான் வசனத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், எங்கேயும் சொல்லிக் கொடுக்கலையே. ஆமாம், நாங்கள் இருந்த சபைகளில் இதெல்லாம் சொல்லலையே. தேவ பிள்ளைகளே சிலர், அந்த சிலரில் நீங்களும் நானும் இருக்கணும். லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 26 இருந்து வரிசையை வாசித்து, வரப்போகிற ஆபத்துக்கு நாம் தப்புகிற கண்களை உடையவர்களாக இருக்கணும், நம்முடைய மனக்கண்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வீட்டில் பெரிய சட்டியாக குழம்பு வச்சு நல்லா திண்டு கூட்டாஞ்சோறு போட்ட கதை இல்லை. உங்கள் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து முழங்காலில் நின்று ஜெபிக்கிற அனுபவம் இருக்கா? அதிகாலையில் குடும்பங்கள் ஜெபிக்கிறீங்களா? உட்கார்ந்து கும்மி அடிச்சது அல்ல. அங்க ஒரு ஆவிக்குரியவன் இருந்தா நம்ம வீட்டுக்கு வரப்போற ஆபத்துக்களுக்கு தப்பணும்யா. டெய்லி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா சொல்றோம். யாராவது அங்க இருப்பானா? யாராவது இருக்கானா? மொத்தமா சட்டியை நடுவில் வச்சு நல்லா திங்கணும். கொப்பரையில் கொட்டி திம்பாங்களா? ஏசாயில இருக்கு. அப்போ ஆண்டவர் திங்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு எதிரியா? இல்லை. உபவாசம் இருக்கும்போது கதிர்களை பறித்து திண்டப்போ கூட ஆண்டவர் சொன்னார், பிள்ளைங்க சாப்பிட்டு போட்டியா? சாப்பிட்டு போட்டு என்ன ஏதோ பிச்சு சாப்பிட்டுட்டான்னு. சாப்பாடு மட்டும்தான் என் வீட்டில் நடக்குது. டிவி சாப்பாடு, டிவி சாப்பாடு. ஆண்டவர் அன்று வந்தால் நீங்கள் எங்கே போவீங்க? ஆவிக்குரியவன் எதிர்காலத்தை குறித்து கவனிக்கிறான். ஆவிக்குரியவன் வரப்போகிற அழிவை குறித்து நிதானிக்கிறான். நோவா சொல்லி சொல்லி பார்க்குறாரு, வெள்ளம் வருதுன்னு பரியாசம் பண்ணுறாங்க. நமக்குள்ள அப்படி ஒரு பரியாசக்காரன் இருந்துடக்கூடாதுல்ல தம்பிங்களா? நமக்குள்ள ஒரு பரியாசக்காரன் கண்டிப்பாக பின்னாடி இருக்கிற எல்லா சகோதரிகளுக்கும் சொல்கிறேன், தூங்குகிற எல்லா சிஸ்டர்ஸுக்கும் சொல்கிறேன், கண்டிப்பாக ஆவிக்குரியவங்களாக இருந்தால் நித்திய நரகத்தை குறித்து ஒரு நடுக்கம், நியாய தீர்ப்பை குறித்த ஒரு பயம், நம்ம அந்த நியாய தீர்ப்பில் போயிடக்கூடாதுங்கிற ஒரு காரியம் நமக்குள்ளே இருக்கும். ஆண்டோடைய நியாய தீர்ப்பை குறித்து சங்கீதக்காரன் பயந்து நடுராத்திரியில் அந்த குழந்தைங்க கனவு கண்டா எந்திரிக்கிற மாதிரி எந்திரிப்பாரான். நம்முடைய நியாய தீர்ப்புகளை குறித்து நான் நடுக்கம் என்ன பிடிக்குதுங்கிற. நடுராத்திரி எந்திரிச்சு நம்முடைய நியாய தீர்ப்பில் எங்கே நிற்பேன்? ஏனோக்கு ஆதாமினுடைய 8ஆம் தலைமுறை 7ஆம் தலைமுறை. அவன் இயேசுநாதர் 1000 தூதர்கள் வர்றதை பார்க்குறான். பிரதர் சிஸ்டர், உனக்கு 5500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன் நியாய தீர்ப்புக்கு நினைச்சு பயந்துருக்காயா? உனக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன். ஆனா நீ நானும் ஆண்டவர் வர்றதுக்கு நீங்களும் நானும் பக்கத்தில் இருக்க சகோதரா. எத்தனை பேர் வீட்டில் இரவுகள் தூங்குவதற்கு முன்னாக முழங்கால் நின்று தேவனை பார்த்துட்டு தூங்குறீங்க? எத்தனை பேர் ஒரு வார்த்தையாவது நீங்கள் இன்னைக்கு வந்தால் என்னை சந்திச்சுட்டு போங்கன்னு சொல்கிறீங்க? எதற்காக சபைக்கு வருகிறோம்? வசனத்தை கவனிங்கள். நோவாவின் காலத்தில் இதுதான் நடந்தது. வேற ஒரு பெரிய தப்பும் இல்லை. மொத்தத்தில் நோவா காலத்தில் பிறந்துட்டாலே 950 வருஷம் கேரண்டி. 95 கஷ்டமாக இருக்குது, 950? நீங்கள் போங்க, 95 50 கஷ்டமாக இருக்குது, 950? 950னா வாழ்ந்துக்கிட்டே இருப்போமா? அப்போ எதுக்கு கடவுளை தேடணும்? நாங்கள் தான் சாக மாட்டோம்ல. 900 வருஷம் வரைக்கும் உயிர் போகாதுல்ல. யாருமே சாகலை இல்லை. பக்கத்து வீட்டில் யாரும் சாகலை, எங்கேயும் யாரும் சாகலை. அப்புறம் என்னத்துக்கு ஜோம் பண்ணணும்? இப்போ எதுக்கு நான் ஜோம் பண்ணணும்? இங்கே தான் யாரும் சாக மாட்டோம்ல. பிறந்தாலே 900 வருஷம் உயிரோடு இருப்போம். யாருமே கடவுளை தேடலை, யாருமே கடவுளை கூப்பிடல. ஆண்டவர் ஒரு முடிவுக்கு வந்தார். ஒரே ஒருத்தன் தான் மேலே பார்க்குறான், அவனை மட்டும் காப்பாற்றுவோம், அவன் தான் ஆவிக்குரியவன். ஆண்டவர் சொல்கிறார் மழை பெய்யும்னு. ஆண்டவர் வருவேன்னு சொன்னால் வருவார். நீங்கள் நினைக்கிறீங்க தாமதிக்கிறாருன்னு, அதையும் சொல்லி வச்சிருக்கார். அதையும் நீங்கள் நினைக்கிறதையும் நீங்கள் கேலி பண்ணுவீங்கன்னு அதையும் சொல்லி வச்சிருக்கார். அதனால் என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, பைபிளை தூக்கிட்டு வந்த நம்ம கைவிடப்பட்டவங்கள போயிடக்கூடாதுப்பா. எத்தனை பேர் வீட்டில் இரவு ஜெபம் இருக்குது?
நான்லாம் எந்த ஸ்பாட்டில் இருந்தாலும் எந்திரிச்சிடுவேன். அதே மாதிரி எந்த குழுவிலையும் அப்படி இருக்க மாட்டேன். அதே மாதிரி எந்த வீட்லையும் தங்க மாட்டேன். எனக்கு என்ன பயம்னா, இன்று இயேசு வந்தால் நான் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கேள்வியோடு தான் படுப்பேன். நீங்களும் அப்படி தான் படுக்கணும், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க தானே. ஆமாம், அதனால தான் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இல்லை, நிறைய ஃப்ரெண்ட்ஸை சந்திப்பேன். இன்றைக்கி ஊர்களுக்கு போனால் சந்திக்கிறது உண்டு, பேசுகிறது உண்டு. எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுக்கு பஞ்சமே கிடையாது. ஆனால் இப்போ தேவன் வந்தா நான் அவரை சந்திக்க ரெடியா? ஆமோஸ் சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்கும்படி ஆயத்தப்படு மக்களே. அதனால் ஞாயிற்றுக்கிழமை வந்தோம், பைபிள் அலமாரில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்தோம். செவ்வாய்க்கிழமை வந்தோம். இல்லை, உங்களுக்கும் அவருக்கு ஒரு தொடர்பு இருக்கணும். நான் அவருக்கு பிரியமாக வாழணுங்கிற வாழ்க்கை இருக்கணும். இது ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வந்தவர் அல்ல. அவர் ஏதோ ஒரு கூட்டத்தை ஏற்படுத்த வந்தவர் அல்ல. அவரோடு உங்களையும் என்னையும் உட்கார வைக்க வந்தவர். அதை புரிந்து கொள்ளுங்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள். தினமும் ஆண்டவர் வந்தால் நியாய தீர்ப்பில் நான் எங்கே நிற்பேன்? ஆண்டவர் வந்தால், ஆண்டவர் இந்த மரணத்தை பற்றி பேசவே இல்லை. இந்த மரணத்தை பற்றி அவர் பெருசாக சொல்ல. இன்னைக்கு இந்த மரணத்தை பற்றி பயப்படுறாங்க. இந்த மரணத்தை அவர் பெருசாக சொல்லவே இல்லை. அவர் அந்த மரணத்தை தான் பேசுகிறாரு. அதனால் பெரிய என்னது சாப்பாடெல்லாம் வச்சு சாப்பிடுங்க, நல்லா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சாப்பாட்டுக்கு முன்னாடியே முழங்கால் போட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜோம் பண்ணுங்க. இல்லை, சாப்பிட்ட பிறகு நான் ஜோம் பண்ணுவேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையும் மாலையும் ஆண்டவரை தேடுங்க. எப்போயும் ஒரு வார்த்தை எனக்கு சொல்லுங்கள், அந்த கல்லை நான் நினச்சிக்கிறேங்க. இன்று நீங்கள் வந்தால் அந்த பாவியான என்னை நினைத்து கொள்ளுங்க ஆண்டவரை. அதை மட்டும் சொல்லுங்கள், என்னை நினச்சிக்கிறேங்கப்பா, என்னை நினச்சிக்கிறேங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க பாருங்கள். நோவாவின் காலத்தில், அங்கே பாருங்கள், இதான் முக்கியம். நான் சொல்கிறேன் உங்களுக்கு கோபம் இல்லை. இங்கே பாருங்கள், நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் வாசிங்க. ஜனங்கள் புசித்து குடித்தார்கள். பார்த்தீங்களா? மதுபானம் குடிச்சாங்களா என்னன்னு தெரியாது, குடிச்சிருக்கலாம். ஏன் நான் நினைக்கிறேன்னா, இந்த பழக்கம் தெரிஞ்சதுனால தான் நோவா பின்னாடி என்ன குடிச்சாரு? அப்போ தண்ணியை சாப்பிட்றது சாப்பாடு திங்கிறது, தண்ணியை சாப்பிட்றது சாப்பாடு திங்கிறது, திங்க குடிக்க என்னதான் பண்ணியிருக்கான்? திங்க குடிக்க ஜாலியாக இருந்திருக்கான். எந்த காலத்தில்? நோவா காலத்தில். திங்கிறது, சாப்பிட்றது, குடிக்கிறது, சாப்பிட்றது, குடிக்கிறது, சாப்பிட்றது, குடிக்கிறது, கல்யாணம் அட்டன் பண்ணுறது. கொஞ்சம் பேர் இருக்காங்க நம்ம ஊரில், பார்த்துருக்கீங்களா? சாப்பிடுவான், குடிப்பான், கல்யாணம் அட்டன் பண்ணுவான். சாப்பிடுவான், குடிப்பான், கல்யாணம் அட்டன் பண்ணுவான். பார்த்தா இப்படியே தான் சாப்பிட குடிக்க இருந்திருக்கான். வீட்டுக்காரம்மா பிள்ளைய தூக்கிட்டு ஓடிடுச்சான் அப்பா வீட்டில். திடீர்னு போதையை போட்டு வந்து வீட்டில் படுத்திருக்கான். படுத்தா ஏதோ அடுப்பை பற்ற வச்சுட்டு தூங்கிட்டார் ஐயா. போதையில் எதை பற்ற வச்சுட்டு, அடுப்பை பற்ற வச்சுட்டு போதையில் தூங்கிட்டார். நேற்று நடந்த சம்பவம். அதோட என்ன இருக்குது, என்னடா ஒரு மாதிரி கருகின வாசம் வருதுன்னு பார்த்தா வீடு ஃபுல்லாக என்ன இருந்துகிட்டு இருக்கு? தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது கீழ் வழியாக பிடிச்சோடனே இவர் போக்கூட்டில் ஏறிட்டார். எவ்வளோ அறிவை பாருங்க. எதில் ஏறிட்டார்? போக்கூட்டில் ஏறின உடனே மூச்சு முட்டி போக்கூட்டிலே மாட்டிக்கிட்டார். அதோட வந்த ஆள் காலி. இந்த மதுபானம் உயிர் போகிறதும் தெரியாது, கத்தர் சத்தமும் கேட்காது. இன்னைக்கு மதுபானம் குடித்தவர்கள் போல தேவன் நம்மளோடு பேசும்போது, புசிக்க குடிக்க புசிக்க குடிக்க. ஆண்டவர் உன் வீட்டில் தினமும் வந்து வாசம் பண்ணணும். உங்கள் வீட்டில் 2 இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும், தேவனை துதிக்கிற. அங்கேயே துப்புறான் கணேஷ் பார்க்க போட்டு. வீடுகளை பாருங்கள், பான்பராக்கு போட்டு இந்த அங்கேருந்து வடக்கே வந்து தான் இங்கே பான்பராக் போட்டான்னு பார்த்தா மொத்த இடத்துல அமெரிக்காவில் துப்புறாங்கலாம் பான்பராக் போட்டு, லண்டனில் துப்புறானா. இப்போ எங்கே போனாலும் நம்மால் கரெக்டாக செய்கிறான் ஒரு வேலையை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை தேவனுடைய பிள்ளைகளை இங்கே நல்ல கவனிங்க. எல்லாரும் பாருங்கள், லாஸ்ட் பகுதியை எல்லாரையும் அழித்து போட்டது. ஒரு வீட்டில் ஒரு ஆவிக்குரியவன் இருப்பானா, கர்த்தர் அந்த வீட்டை காப்பாற்றிட்டாரு. ஒரு நெஞ்சில் என்ன சொல்லுவாங்க, நெஞ்சு எலும்பு உள்ளவன், கர்த்தர் பக்கமாக நிற்கிறவன், கர்த்தருக்காக நிற்போம்டா, ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் முழங்கால் போடுங்க. ஆமாம், எங்கள் வீட்டிலலாம் யாராவது அப்படி ஆண்டவரை தெரியாத சொந்தக்காரன் வந்தானா எங்கள் அப்பா அதான் பண்ணுவார், ஜெபத்தில் உட்கார வச்சுருவார், அடுத்து வரவே மாட்டான். அல்லேலூயா அல்லேலூயா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா அவர் சொல்லுவார், இயேசுன்னு சொல்கிறான் பாரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, கிளம்பிடுவான். என் வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு என்ன சொல்ல மாட்டேங்கிற, இயேசுன்னு சொல்கிறான் பார். நீங்கள் அதை மதம் மாற்றம்னு சொன்னாலும் சரி, எனக்கு அது தேவையில்லை. அவர் சொல்லுவார், அவர் வீட்டுக்கு தானே வந்தான், அதனால சொல்லுவார், இயேசுன்னு சொல்கிறான்னு சொல்லுவார். என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் தெரியுமா? அந்த இயேசு என்கிற வார்த்தை என்னை விடுதலை ஆக்குதியா, அந்த நாமம் என்னை விடுதலை ஆக்குதியா, அந்த நாமம் என்னை காப்பாற்றுதியா, அதான் சொல்கிறேன். அது மட்டும்தான் சொல்லணும்.
அப்ப இங்க பாருங்க, எல்லாரையும் அழிச்சு போட்டது. அடுத்த வசனத்தை வாசிங்க. லோத்தினுடைய நாட்கள் நடந்தது லோத்தினுடைய போலவும் நாட்கள் 2 பேர் இப்படித்தான் இருந்திருக்காங்க. அங்கேயும் அப்படியே நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள். அப்ப இவங்க யாருமே ஆவிக்குரியவங்க இல்லையே, அழிவை பத்தி தெரியலையே. ஆனா ஆபிரகாமுக்கு சோதோம் அழிகிறதுக்கு முன்னாடியே தெரிந்தது. ஏனென்றால் ஆபிரகாம் ஆவிக்குரியவன். அவன் அங்க இருந்துட்டு இங்க காப்பாற்ற முடியுமான்னு பார்த்தான். ஆனா நாள்ல ஒரு அம்மா மாட்டிக்கிடுச்சு. அதை தான் இன்றைய செய்தியினுடைய மிக முக்கியமான நோக்கம். என் அருமை சபையே, புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள் பெண் எடுக்கிறது, விற்றார்கள், வியாபாரம் பண்ணார்கள், நட்டார்கள், வீடு கட்டினார்கள். அவ்வளவுதான். விவசாயம் நடந்திருக்கு, சாப்பாடு நடந்திருக்கு. ஆமா, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க பைபிள் அலமாரையில பூட்டிட்டு இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவர் சரியான கோபமுடையவராக மாறிடுவார். ஆண்டவரை கோபப்படுத்துற மிகப்பெரிய காரியமே சுயபலன் தான். சுயபலத்தை ஒருவன் நம்பினால் வீழ்ந்து போவான். அதனால்தான் காலையில் எழும்பி கருத்தா, உம்மை நம்பி இருக்கிறேனாதா, உம்மை நம்பி இருக்கிறேன் இறைவா, உம்மை நம்பி இருக்கிறப்பா, அந்த கைகளை நோக்கி பார்க்கணும், அந்த இறக்கத்தை நோக்கி பார்க்கணும். அதனால தான் சொல்லுவேன், பீரோ நிறைய வேண்டாம்ப்பா, நீங்கள் அப்பப்போ தந்தா போதும்ப்பா. நீங்கள் என்ன சொல்லுவீங்களோ எனக்கு தெரியாது. அப்பப்போ அற்புதம், டெய்லி அற்புதம், டெய்லி உங்கள் பாதத்தை பிடிச்சிக்கிறேன். அப்போ இதுதான் இன்னைக்கு நிறைய வீட்டில் நடக்குதா? இன்னைக்கு எச்சரிப்பு. இன்னைக்கு நீ ஆவிக்குரியவனா மாறணும், வர்ற ஆபத்தை தடுக்கணும், வரப்போற இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாகணும். அடுத்த வசனம். லோத்து சோதமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகம் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. இதை நீங்க எல்லாரும் கவனிக்கும்படி கேட்கிறேன். பைபிள் உண்மைங்கிறதுக்கு இந்த ஒரு வசனம் போதும். இன்னைக்கு நீங்கள் இஸ்ரேலுக்கு டிக்கெட் எடுத்து சோதம் இருந்த இடத்துக்கு போய் சவக்கடலுக்கு பக்கத்தில் போனீங்கன்னா கந்தகம் கிடைக்கும். நம்ம பைபிள் கட்டுக்கதை இல்லைன்னு எத்தனையோ பேர் இங்கே இருக்கிற முட்டாள்கள் வேதத்தை கட்டுக்கதைன்னு சொல்கிறாங்களே. இந்த உலகத்தில் ஒரே ஒரு கடலில் மட்டும்தான் நீங்கள் மிதக்கலாம், அது சவக்கடல். ஆண்டவர் மேலேருந்து ஊற்றின அந்த கோபம், அந்த கந்தகம், சல்ஃபர், அது ரொம்ப நல்லதான். போய் குளிச்சுட்டு வாங்க. எது நல்லது? அந்த சல்ஃபர் உண்மையிலே உடம்புக்கு நல்லதான். ஆமாம், அதில் வெளியில் கிடக்கிற மண்ணை அள்ளி உடம்பில் பூசிட்டு, குற்றாலத்தில் குளியல் போடுற மாதிரி நல்லா பூசிட்டு நீங்கள் போய் விழுந்தீங்கன்னா உலகத்திலேயே மிதக்கிற ஒரு இடம் அங்கே தான் இருக்குது. அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு போர்டு இருக்கும், லாட் ஒய்ஃப். அதையும் பார்த்துட்டு வாங்க. அம்மையார் அங்கே நிற்கிறாங்க, அதையும் பார்த்துட்டு வாங்க. லோத்தின் மனைவி. அவள் இங்கே இருக்கிற தேவ சபையை, தேவ பிள்ளை, இன்னைக்கு எனக்கு சத்தத்தில் என் காதில் ஒரு சத்தம் கேட்குது, பாஸ்டர் நாங்கள் உலகத்துக்குள்ளே புகுந்து போய் வேட்டையாடிட்டு வர்றோம், நாங்கள் உலகத்துக்குள்ளே போய் நாங்கள் ஆளை கொண்டு வந்து கத்தருக்குள்ளே மாற்றுறோம், ஆண்டவருக்கு ஒரு ஆத்மா கொண்டு வரோம். லோத்தின் மனைவியே என்ன செய்யுங்க? ஆண்டவர் ஆத்துமாக்கள் இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறபடினாலே நாங்கள் உலகத்தில் இருந்து ஆத்துமாக்களை ஒருவன் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா. எனக்கு நிறைய வாலிபர்கள் லாங்குவேஜ் பேசுகிறான், ஆண்டவருக்கே லாங்குவேஜ் பேசுகிறான். என்னவா வெளியே இருந்து ஆத்துமா கொண்டு வரானாமா, இவன் கொண்டு வந்து ஆதாயப்படுத்த போறானாமா. லோத்தின் மனைவியை நினைத்துக்கொள். 30ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். 31. அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். சபைக்குள்ள இருந்து வெளியே போயிடாத, வீட்டுக்குள்ள இருந்து கீழே இறங்காதங்கிறாரு. சபையில இருந்து வெளியே போயிட்டு திரும்ப குளிப்பாட்டி வாரேன்னா ஆண்டவர் வந்துட்டு போயிடுவாரு. 1-2 டிக்கெட் போகுமானா போகாது. மாடியிலிருந்து கீழே இறங்காத. இருக்கிற அனுபவத்தோடு நிலைத்து நில்லுங்கள், இருக்கிற பணத்தோடு நிலைத்து நில்லுங்கள், இருக்கிற சாப்பாட்டோடு சாப்பிடுங்கள். இயேசு வருகிறார். அவ்வளவுதான். மாடியிலிருந்து கீழே இறங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. எப்படிங்க ஆண்டவர் விட்டு போலாம்? பைபிள் படிக்கல பிரதர். நாங்கள் ஆண்டவருக்காக ஒரு ஆத்மாவை தூக்கிட்டு வரோம் பிரதர். நரகத்திலிருந்து ஆட்களை அள்ளிட்டு வரோம். இங்கே பார்ப்பா, அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமல் இருக்க கடவன். எனக்கு இதை படிக்கும்போது நடுக்க வந்துருச்சு. ஒருவன் பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாக இராது. உன் கண்ட்ரோலே போயிடுச்சே, உன் பலனே போயிடுச்சே, உன் தாளந்தே போயிடுச்சே, உன் மகிமையே போயிடுச்சே, உன் மேன்மையே போயிடுச்சே. தம்பிங்க, உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன், நீ எப்படியாவது திரும்ப வேகமாக வந்துடணும். அவள் தான் சொல்கிறேன், திரும்ப வா, நான் இப்போயும் உன்னை கூப்பிட்றேன். நீ தவறி மட்டும் போயிடாத, தேவனை மறந்துடாத. வயல்ல போயிட்டு திரும்ப திரும்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. அதாவது சபைக்குள்ள இருந்து வெளியே போயிடாத, பின்னிட்டு பார்க்கிறாத. லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள்.
அப்போ வெளியே போயிட்டு உள்ளே வரலான்னா நம்ம கையிலையா இருக்குது, கிருபையில தானங்க ரட்சிக்கப்பட்டோம். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரியவனுக்கு இயேசு வருகிறாருன்னா உள்ள ஒரு மாற்றம் வரும். ஆவிக்குரியவனுக்கு நரகம் இருக்கு, மனம் திரும்பணும்னா உள்ள ஒரு மாற்றம் வரும். மாம்சத்துக்குரியவன் இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு சிரிச்சுட்டே போயிடுவான். நீங்கள் யாருன்னு இன்னைக்கு முடிவு பண்ணுங்க. லோத்தின் மனைவி எதற்காக இருக்கிறாள் தெரியுமா? பின்வாங்கி போக விரும்புகிறவர்களுக்கு முடிவாக இருக்கிறாள். இயேசு வரும்போது போகணும்னா நம்ம பின்வாங்கி போகாமல் உறுதியாக இருக்கணும். உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடைய உண்மையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். 33ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன். அதுதானே தேடணும். பசியாக இருந்தோம், இப்போ கொஞ்சம் வழி கிடைச்சிருக்கு. இப்போ கொஞ்சம் பிரீஃபாக கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகுறோம். இந்த வசனத்தை சபைகளில் எழுதி போடுங்க. இயேசுவுக்காக உயிரே போனாலும் பவுல் மாதிரி நில்லுங்க. சத்தமாக வரட்டும். ஆமென். அதனால காப்பாற்றுறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களை நீங்கள் காப்பாற்றவே முடியாது. என் ஜீவனை காப்பாற்ற இயேசு இந்த பூமிக்கு வந்தார். நம்புறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதனால டெய்லி சொல்லுங்க, உங்கள் நியாய தீர்ப்பில் என்னை காப்பாற்றி உங்களுடைய ராஜ்யத்துக்கு என்ன தகுதியாக்குனதுக்காக. அந்த காலத்தில் சங்கீதக்காரன் 103ஆம் சங்கீதத்தில் சொன்னான், அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி. அப்போ தெரியுதா, காப்பாற்றணும்னு மட்டும் வழி தேடாதீங்க. காப்பாற்ற அவரை தவிர யாரும் இல்லை. காப்பாற்ற எத்தனை பேர் சொல்கிறீங்க? காப்பாற்ற அவரை தவிர யாரும் இல்லை. அவரை தவிர என்னை யாரும் காப்பாற்ற முடியாது. எங்கிட்டு சுற்றினாலும் அவர் தான் செய்ய முடியும். அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிறங்க. எங்கே போனாலும் அவர்கிட்ட இருந்து தான் வாங்கணும். எங்கே போனாலும் அவர் தான் தரணும். அவர் பூரண சர்க்குணர் ஆனதுனால நம்மெல்லாம் பழச்சிக்கிட்டு இருக்கோம். நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுறேன். அதனால தான் நான் காப்பாற்றிக்கிறேன், என்னை கொஞ்சம் காப்பாற்றிக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. இந்த வார்த்தை நல்லா கவனிச்சுக்கிறேங்க. இழந்து போகிறவன் அதை என்ன பண்ணுறான்னா உயிர்ப்பித்து கொள்கிறான். அப்போ இழந்து போகிறவன் செத்து போன ஜீவனை உயிர்ப்பித்து கொள்கிறான். அப்போ அப்படி போய் தான் திரும்ப அது பரலோகத்துக்கு போகும் போல. எப்படி? அதனால தானே நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம்? மரிக்கிறோம். நம்ம எல்லாருமே சாகுறோம். ஆனால் நம்ம செத்த பிறகு நமக்கு ஒரு புதிய உலகம் கிடைக்கிறது, நமக்கு ஒரு புதிய வாழ்வு கிடைக்குது. இன்னும் ஒரு ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் இதில் பேசி இருக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க. அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில். அப்ப பாருங்க, கணவன் மனைவி தான் ஒரு கட்டிலில் இருப்பாங்க, ஒரு ஆள் அவுட்டு. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ கண்டிப்பாக இந்த வசனம் நிறைவேறித்தானே ஆகும். அப்போ யார் நாங்கள் போக போகிறோம் 2 பேரில்? உங்கள் வீட்டில் நிறைவேறாமல் இருப்பதாக. உங்கள் வீட்டுக்காரர் எப்படியாவது வந்துடுறாரு, ஆண்டவரே காப்பாற்றுங்க. வீட்டுக்காரம்மா அதெல்லாம் வர முடியாது போ. நைட்டு ஒரு நாள் எங்க என்னங்க கூமாப்பட்டி மாதிரி எங்க என்னங்க எங்க போங்க. அங்கே பெரியவங்களாம் பார்க்குறாங்க கூமாப்பட்டினா என்ன. இப்போ அந்த கதை எனக்கு தெரியாது என்ன, அதனால் அதை இப்போ நான் சொல்ல முடியாது. என்ன தெரியுதா? எங்க போங்க. எங்கே போயிட்டீங்க? ஆளும் இருக்காது, அட்ரஸும் இருக்காது, பாடியும் இருக்காது, மொத்தமாக பறந்துடும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அடிக்கடி ஆண்டவர் பேசுகிறார், உன் புருஷனை ஆதாயப்படுத்துன்னு. நம்முடைய கணக்கில் எதுவுமே இல்லை. ஒருவேளை இது உங்களுக்கு புரியலன்னா, இதை இயேசு எனக்கு தான் எழுதியிருக்காரு. அவரை சந்திக்க போகிற கடைசி சந்தை அதுக்காக எழுதியிருக்காரு. நான் எப்பயுமே ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அளவுக்கு இல்லை ஆண்டவரே, 100க்கு 50 பேரை எடுத்துக்கிறீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. சபையில் 50வது நம்பராவது இருக்கீங்களா? 50வது நம்பரா சபையில்? நான் 50வது ஆளா? பாதிக்கு பாதியா? ஆமாம், நல்ல ஊழியக்காரன் 100 மார்க் வாங்கணும்னு நினைப்பான்ல. நான் அப்படி தான் நினைக்கிறேன். காணிக்க தராட்டா கூட பரவாயில்ல, பரலோகம் வந்துடணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமாம், பரலோகம் வந்துடணும்னா தான். அடுத்த வசனத்தை பாருங்க, முக்கியமான பாயிண்ட்ல நிக்கிறேன். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள். வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல 2 கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, ஒருத்தவங்க. அதனாலதான் அமெரிக்கால இன்னைக்கும் ஏரோப்ளேன்ல அவங்க தான் ஆரம்பிச்சாங்க. ஏரோப்ளேன் எடுக்கும்போது கோ பைலட்டும் பைலட்டும் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா ஒருவேளை பைலட் எடுத்துக்கொள்ளப்படுவான், அப்போ கோ பைலட் அந்த ஃப்ளைட்டை இல்லைன்னா அவ்வளோதான். இயேசுநாதர் வரும்போது மொத்த ஃப்ளைட்டும் கிளாஷ் ஆயிரும், நிறைய ஃப்ளைட்டு கீழே விழுந்துடும். அதனால ஒரு ஆள், அதுலேயும் ஒரு கிறிஸ்தவன் ஒரு அந்நியனத்தை அமெரிக்காவில் வைப்பாங்களாம். ஏன்னா 2 கிறிஸ்தவனாக இருந்தால் 2 பேரும் போயிட்டான்னா ஃப்ளைட்டு கீழே விழுந்துடும் பாருங்க.
அவங்க நம்புறாங்க வசனத்தை. நம்மளும் வசனத்தை நம்புங்க, நீங்களும் வசனத்தை நம்புங்க. ஆண்டவர் ரொம்ப சீக்கிரம் வரப்போறாரு, ரொம்ப சீக்கிரம் வரப்போறாரு. நான் அதை நான் நம்பிட்டு, அதனால தான் வேலை செய்யற இடத்துல 2 பேர் இருந்தா ஒருத்தவங்க கைவிடப்படுறாங்க. அடுத்து பாருங்க, வயலில் இருக்கிற 2 பேர், வயல்ல 2 பேர் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனாலதான் நம்ம எல்லாரும் நம்ம சபையில பரலோகம் வந்து சேரணும். ஆண்டவர் வரும்போது நிச்சயமா பரலோகம் வந்து சேரணும். அதனால ஜீவனை காப்பாத்துறது இல்லை. நானா இருந்தேன்னா ஆமா ஏதாவது எதுவும் எனக்கு வேணாம், இயேசு போதும், வெளியே வந்து அப்படி நிறைய இழந்தோம். ஆனா ஜீவனை கர்த்தர் உயிர்ப்பிச்சாரு. இழந்தது லிஸ்ட் இருக்கு, ஆனா பெற்றது அதை விட இருக்கு. நம்புறவங்க கை தட்டுங்களேன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், அந்த தைரியம் எப்படி வருது? அவர் மேல இருக்க நம்பிக்கை. அவர் வந்து நிக்க சொல்றாரு, நிப்போம். அடுத்த வசனத்தை கவனிங்க. அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக எங்கே ஆண்டவரே என்றார்கள். வாசிங்கப்பா. அதற்கு அவர், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார். கடைசியா ஒரு செக் வச்சுட்டு போயிருக்காரு பாருங்க. கடைசியா ஒரு செக். என்ன செக் தெரியுமா? இதுதான் உங்களை நான் எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு எச்சரிப்பை கொடுத்து முடிக்க போறேன். உங்க வீட்டில் கோழி குஞ்செல்லாம் இருக்கு. என்ன மேலே பறந்து வரும்போது நீங்கள் கரெக்டாக என்ன நினைப்பீங்க? பறந்து வந்துருச்சுன்னா கீழே கோழியும் எங்கேயோ கோழி குஞ்சு அனாதையாக நிற்கிதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. உடனே சொல்லுவீங்க, இந்த பறந்து மேலே வருது, எதை பாரு? கோழி குஞ்சை பாருப்பா, தூக்கிட்டு போயிட போகுது அப்படின்னு. அப்போ மேலே பருந்த பார்த்தாலே கீழே என்ன நிற்கிதுன்னு அர்த்தம்? கோழி குஞ்சோ ஏதோ நிற்கிது. ஆண்டவர் சொல்றாரு, முழு உலகமும் செத்து கிடக்கும், கழுகு போல இறங்கி வருவேன். முழு சபையும் செத்து கிடக்கும், நான் வருவேங்கிற மனநிலையை தாண்டி போய் நிற்கும். பிணம் கிடக்கும் நேரம் கழுகு இறங்கி வருகிறது, ராஜா வருகிறார்.